அன்பர்களே, இன்று ஸ்ரீ வராக ஜெயந்தி. பெரமண்டூர் ஸ்ரீ ஆதிவராக பெருமாள் கோயிலுக்கு செல்வோமா? இந்த கோவில் திண்டிவனம் அருகில் உள்ள பெரமண்டூர் கிராமத்தில் அமைந்துள்ளது. உள்ளூர் மக்கள் இதனை பெரிய கோவில் என அழைப்பார்கள். இரண்யாட்சகன் பூமி தேவியை மறைத்து வைத்தான். பூமி தேவியை பிரளய காலத்தில் ஏற்பட்ட பேர் அழிவிலிருந்து காத்து ரட்சிக்க திருமால் எடுத்த அவதாரம்தான் ஸ்ரீ வராக அவதாரம். உபனிஷதங்களின் உறைவிடமே ஸ்ரீ வராகர். சங்க இலக்கியங்களில் ஒன்றான பரிபாடல் ஸ்ரீ வராக பெருமானின் வழிபாடு தொடர்பான குறிப்புகளை நமக்கு எடுத்துரைக்கிறது. ஸ்ரீ வராக மூர்த்தியிடம் இருந்தே எல்லா உயிர்களும் தோன்றின. மனித குலத்தின் மூல புருஷனே ஸ்ரீ வராகமூர்த்தி. குப்த பேரரசர்கள் தங்கள் குல தெய்வமாக வராக பெருமாளை கொண்டிருந்தார்கள். இத்தகைய ஸ்ரீ வராக பெருமாளுக்குரிய தலங்களுள் ஒன்றுதான் பெரமண்டூர் ஸ்ரீ ஆதிவராக பெருமாள் திருக்கோவில். இரண்யாட்சிகனை வதம் செய்த வராகரை சாந்தமடைய பிரம்மதேவர் வணங்கினர். வராகரும் சாந்தமூர்த்தியாய் செந்தூர பொட்டும் கஸ்தூரி திலகமும் பொன்மணி ஆவரணங்களும் துலங்க ஸ்ரீ பூமி தேவியை ஆலிங்கனம் செய்த திருக்கோலத்தில் காட்சி தரும் இடம்தான் இந்த பெரமண்டூர் திருத்தலம். யுகங்கள் கடந்து விளங்கும் இந்த திருக்கோவில் தேவர்களும் மகரிஷிகளும் வழிபாடு செய்தமையினால் இத்தலம் பெருமண்டியூர் என பெயர் பெற்று மருவி தற்போது பெரமண்டூர் என வழங்கப்படுகிறது. சிறுபான் ஆற்றுப்படையின் தலைவனாகிய நல்லியக்கூடன் இங்கு வழிபாடு செய்தமையை கல்வெட்டுகள் கூறுகின்றன. மகேந்திரவர்ம பல்லவன் கோவிலை கற்றளியாக மாற்றினான். கல்வெட்டுகளில் இந்த ஊர் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து வெண்குன்றக்கூட்டத்து பெரமண்டூர் என குறிக்கிறது. இந்த வராக பெருமாளை வழிபட்டால் அளவற்ற நன்மைகளை அடையலாம் என்பது ஐதீகம். மாசி மாதத்து முதல் வாரத்தில் சூரியன் தனது ஒளி கதிர்களால் இந்த பெருமாளை வழிபடுவது தனி சிறப்பு. தங்களின் நிலப்பிரச்சனை, வீட்டு மனை சிக்கல்கள் தீர 5 சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு நெய் தெய்வம் ஏற்றி வழிபட அவை தீர்ந்திடும். இந்த தலம் பரிகாரத்தலம் என கூறுகிறார்கள். கொடிய நோய்கள் அகலவும் திருஷ்டி தோஷங்கள் நீங்கவும் இங்கு வழிபாடு செய்வது உத்தமம். இந்த திருக்கோவில் புனரமைக்கப்பட்டு 8/5/2017 திங்கட்கிழமை மகா சுப்ரோக்ஷணம் என்னும் கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. சிறிய கோபுரமுடைய கோவில், பலிபீடம், கொடிமரம், அருகில் கருடாழ்வார் சன்னதி உள்ளது. கருவறையில் மூலவர் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். மகாமண்டபம் 16 தூண்களை கொண்டுள்ளது. இங்கு துலாபாரம் அளிக்க வசதி உள்ளது. கருவறை வாயிலில் கருப்பு கற்களால் ஆகிய ஒரு ஜோடி சங்கு சக்கரம் உள்ளன. வெளிப்புறத்தின் மேற்கு மூலையில் அம்புஜவல்லி தாயார் சன்னதி கொண்டுள்ளார். ஸ்ரீ ஆண்டாள் சன்னதியும் உள்ளது. ஆஞ்சநேயர், நாகர், ஆசாரியர்கள், ஆழ்வார்கள் சன்னதிகளும் உள்ளன. 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில் இது. ராகுகேது தோஷம் போக்கி வாழ்வில் பேரின்பம் அருளும் பெரமண்டூர் ஸ்ரீ ஆதி வராகரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நாராயணாய வித்மகே பூமி பாலாய தீமகி தன்னோ வராக பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணாய.